ஹலோ சொல்கிறா. நான் நேரில் பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும். கோயில் இருக்கேன்டா, நான் வந்துட்டு கூப்பிட்றேன். ஹலோ செல்வா, இங்கே மச்சி, இங்கே நான் கேரளாவில் இருக்கேன்டா. நான் வந்துட்டு கூப்பிட்றேன். சரி, ஓகே. ஹலோ, எங்கடா? இரு வரேன். வாடா, இப்போதான் உனக்கு டைம் கிடைச்சதா? இல்லைடா, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுடா, அதான். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். ஆமாம், அதுக்கு தான் கூப்பிட்டேன். சரி, என்ன விஷயம்? எனக்கு இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குது. ஏய், சூப்பர்ரா, வாழ்த்துக்கள்ரா, ரொம்ப சந்தோஷம். சரி வா, பேக்கரிக்கு போகலாம். சரி வா, போகலாம். சரி, வண்டி எடு, போகலாம். வண்டி திருப்பிக்கிறேன். நம்ம நாட்டில் டீ அதிகமாக குடிப்பாங்களா, காப்பி அதிகமாக குடிப்பாங்களா? அது ஒவ்வொருத்தரோட விருப்பம்டா. நம்ம நாட்டில் டீ லவர்ஸும் இருக்காங்க, காஃபி லவர்ஸும் இருக்காங்க, அப்புறம் எதுவுமே குடிக்காதவங்களும் இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம நாட்டில் வந்து டீ எஸ்டேட் அதிகமாக இருக்கா, இல்லை காஃபி எஸ்டேட் அதிகமாக இருக்கா? நீ சொல்லு பார்க்கலாம். தெரியலையா மச்சி? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் டீ எஸ்டேட் தான் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், காஃபி எஸ்டேட்டோட. அப்புறம் டீ தான் அதிகமாக சேல் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா டீ தான் வந்து காஃபியோட ரேட் கம்மி. இந்தியா கன்சியூம்ஸ் 15 டைம்ஸ் மோர் டீ தென் காஃபி. கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பாரு.
உனக்கே தெரியும். சரி மச்சி, நான் செக் பண்ணி பார்க்குறேன். நீ என்ன டீ லவரா இல்லை காஃபி லவரா? நான் டீ லவர். அது கம்பெனியில் அப்புறம் எங்கே போனாலும் டீ குடிச்சு குடிச்சு பழகிருச்சு ஓ அப்படியே. ஓகேடா. டீலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குல்ல, லெமன் டீ, மின்ட் டீ, மசாலா டீ, பிளாக் டீ, க்ரீன் டீ, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேடா. ஏன்டா என்னாச்சு? சொல்கிறேன் மச்சி, நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? மச்சி, ஆன்லைனில் பணம் இழந்துட்டுண்டா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா. ஆன்லைனில் கேம் விளையாண்டியா? இல்லைடா. அப்புறம் எதில் பணத்தை விட்ட? அன்னைக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதில் பணம் முதலீடு பண்ணிங்கன்னா அதிக லாபம் பெறலான்னு போட்டிருந்தது. அப்புறம் அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி பார்த்தேன். ஹலோ Hello, sir. Good morning. This is Aryan from Coimbatore. ஐ காட் யுவர் மெசேஜ். சார் வணக்கம் சார். எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா நீங்கள் டபுள் அமௌண்ட் பெறலாம் சார். We don't need any documents சார். ஓ அப்படியா? ரியலி? சார் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார். நீங்கள் போடுற அமௌண்ட்டை டபுளாக பார்க்கலாம் சார். சார் இதில் லிமிட்டெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் இன்ஸ்டன்ட் விட்ராயில் எவ்வளோ லேக்ஸ் வரைக்கும் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் சார். இதில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது சார், அதில் ஆட் பண்ணிவிடுவோம். அதில் லாட் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்ம ஸ்டாஃப்ஸ் அதில் நிறைய பேர் இருப்பாங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க. சரி ஓகே சார் ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு நாங்கள் கொடுத்துருவோம். அது யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். அப்படியா? சரி ஓகே, இப்போவே பண்ணுறேன். உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணியாச்சு. வெல்கம் டு அவர் ஃபேமிலி சார். என்ன குரூப்பில் இவ்வளோ பேர் இருக்காங்க? பரவாயில்ல. நானும் பணத்தை ஆசையில் என்னென்னமோ பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் சொன்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்புறம் நோ நீடு எனி டாக்குமெண்ட் சொன்னானா, அதனால் நான் யோசிக்கவே இல்லை. எவ்வளோ லாபம் வரும்? சார் 1000 போட்டால் 2000, 10,000 போட்டால் 20,000, அது மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டு போட்டாலும் அதை அப்படியே டபுளாக எடுத்துக்கலாம் சார். அப்படியா? சரி ஓகே. உங்களை நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏமாத்திட மாட்டீங்களா? சார் நம்மளது மல்டிநேஷ்னல் கம்பெனி சார். உலகம் ஃபுல்லாக பிரான்ச் இருக்குது. ஏமாத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். அடாடே, இவ்வளோ பணம் வருது. நம்ம ஏன் எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? ஹலோ, அமௌண்ட் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலையே. சார் நீங்கள் அதிக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கீங்க. அது ப்ராசஸ் ஆகிறதுக்கு 2-3 days ஆகும் சார். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் சார் அமௌண்ட்டு. இன்னும் 2-3 நாளில் பணம் வந்துடுன்னு சொன்னாங்க. ஒரு வாரம் ஆச்சு, ஒன்றும் பணம் வித்ட்ரா பண்ண முடியலையே. ஹலோ ஆரியன், என் பணத்தை நான் வித்ட்ரா பண்ணணும் ஆரியன். சார் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் செக் பண்ணிட்டு நான் திரும்ப கால் பேக் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். சரி, சீக்கிரம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.
அந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணி பார்க்குறேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்னை ஆட் பண்ணி விட்டானுல்ல, அந்த குரூப்பை செக் பண்ணி பார்க்குறேன், அந்த குரூப்லேருந்து என்னை ரிமூவ் பண்ணிட்டானுங்க. ஏமாத்திட்டானுங்க. ஐயோ, இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தெரியாமல் எப்படி நான் வெளியே சொல்லுவேன்? நம்பி கழுத்தறுத்துட்டானுங்களே. ஐயோ, இதை நான் யார்கிட்ட நான் சொல்லுவேன்? ஐயோ, ஏண்டா நீ எல்லாம் மனுஷன் ஜென்மம் தானே? நீ படித்தவன் தானே? ஆன்லைனில் பணத்தை இழந்துட்டு வந்து நிற்கிற, அறிவில்லை? சைபர் கிரைமில் சந்தீப் இருந்தான்ல, அவனை வச்சு எதாவது பண்ண முடியுமா? சரி விடு, பார்த்துக்கலாம், சொல்கிறேன் அவங்ககிட்ட. சரி, இது நடந்து எத்தனை நாள் ஆச்சு? இது நடந்து 1 மாதம் இருக்குண்டா. என்னது, 1 மாதம் ஆச்சா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நீ தைரியமா இரு, பார்த்துக்கலாம். சரி, நீ தைரியமா இரு, பார்த்துக்கலாம். ஒன் மோர். நீ தைரியமா இரு, பார்த்துக்கலாம். என்ன 1 மாதம் ஆச்சா? இது எப்போ நடந்ததுன்னு கேள்றா. இது எப்போ நடந்துச்சு? என்னது? நீ சிரிக்கிற? சரி விடு, சொல்கிறேன், பார்த்துக்கலாம். அந்த கையில் ஆடுறா. இந்த கையிலையா? சரி விடு, பார்த்துக்கலாம், சொல்கிறேன் அவங்ககிட்ட. இல்லைடா. சரி, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு. நான் என்னோட சரி, என்ன விஷயம்? சரி, என்ன விஷயம்? நான் சொல்லணுமா? நான் கேட்கணுமா? இல்லை, எனக்கு இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குது. சரி வா, பேக்கரிக்கு போகலாம். சரி வா, போகலாம். அப்புறம் எதில் பணத்தை விட்ட? வெரி குட். ஹலோ, நான் கேரளாவில் இருக்கேன். நாளைக்கு